ஒரு உண்மைச் சம்பவம் ஒரு சூப்பர் ஹிட் படமா மாற 22 வருஷம் ஆச்சு. அது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு கைதி போலீஸ் கிட்ட சொன்ன இந்த ஒரு வரிதான் அந்த படத்தோட மொத்த கதைக்கும் ஆரம்பம். சரி, இந்த நம்ப முடியாத உண்மைச் சம்பவம் எப்படி ஒரு சூப்பர் ஹிட் படமா உருவாச்சுன்னு பாப்போமாங்க. இந்த கதை ஆரம்பிச்சது 20 வருஷத்துக்கு முன்னாடி. எழுத்தாளர் தமிழ், அப்போ ஒரு போலீஸ். 5 வருஷமா அந்த கைதிய பார்க்க வந்தது யாரு தெரியுமா? அவன் கொலை செஞ்சவரோட பொண்ணு. ஆனா இந்த நிஜ கதைய படமா எடுக்கணும்னா நிஜ மனுஷங்கள சினிமா கேரக்டர்ஸா மாத்த வேண்டியிருந்தது. உண்மையில அந்த கைதி ஒரு இந்து, ஆனா படத்துல ஒரு பாசிட்டிவ் முஸ்லிம் கேரக்டருக்காக மாத்துனாங்க. ஹீரோ கதிர் கேரக்டர் எழுத்தாளர் தமிழோட சுயசரிதை மாதிரிதான். பேர் கூட டைரக்டர் பையனோடது. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம். படத்துல வர்ற பல மாஸான சீன்ஸ் உண்மையில நடக்கவே இல்ல. அப்போ ஏன் அதெல்லாம் சேர்த்தாங்க? சிம்பிள், சினிமாவுக்கு தேவையான அந்த டென்ஷனுக்காக தான். இந்த சீன்ஸ் எல்லாம் ஐயோ ஹீரோ கைதிய சுட்டுடுவானோன்னு நம்மள பயப்பட வைக்கதான். சரி, இந்த கதைக்குள்ள டைரக்டர் வந்ததும் என்னெல்லாம் மாறுச்சுன்னு பார்க்கலாம். எழுத்தாளரோட ஸ்கிரிப்ட் ஆண்கள பத்தி இருந்துச்சு, ஆனா டைரக்டர் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கதைய மாத்தினாரு. இதனாலதான் படத்தோட டோன்ல ஒரு முக்கியமான முடிவெடுத்தாங்க. நம்பிக்கை. அவங்களோட நோக்கம் உண்மைய சொல்றது மட்டும் இல்ல, அந்த உண்மை எல்லாருக்கும் போய் சேரணும். சொல்ல வர்ற மெசேஜ் பவர்ஃபுல்லா இருக்கணும்னா படம் கமர்ஷியலா ஜெயிக்கணும். அதான் உங்க பிளான். கிளைமேக்ஸ் ரொம்ப சினிமாத்தனமா இருக்குன்னு விமர்சனம் வந்துச்சு. ஆனா அதுதான் படத்தோட வெற்றிக்கு முக்கியம்னு அவங்க நம்புனாங்க. அப்போ ஒரு கதைக்கு எது முக்கியம்? அப்பட்டமான உண்மையா இல்ல அது தர்ற நம்பிக்கையா? யோசிச்சு பாருங்க.